ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறக்குது. நல்லா இருக்குதுங்க. இனிமேல் சிறப்பாக இருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, பரிபூர்வமாக வெளியே வந்துட்டீங்க. மிக சிறப்பாக இருக்கும். குரு, சுக்கிரன், சூரியன், புதன் இந்த கிரகங்கள்லாம் ராஜ கிரகங்கள் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சுக்கிரன் அருமையாக இருக்கிறார். சுக்கிரன் இனிமேல் தனுசு ராசிக்கு வாரி வழங்குவார். அனைத்து யோக போகங்களை கொடுப்பார், சொகுசு வாலியை கொடுப்பார், ஆடம்பரம், அனைத்து விதமான நற்பலன்கள்லாம் கொடுக்க போகிறாரு. வருகிற 20ஆம் தேதி 20/10/2025 முதல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல தரமான சம்பவங்கள் நடக்கும். நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். தீபாவளி முதல் இது மாதிரி இனிமேல் அதாவது தீபாவளி தாண்டி வருகிற நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக தனுசு ராசிக்கு பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது. தீபாவளி இந்து சமயத்தின்படி, நம்ம கலாச்சாரத்தின்படி தீப ஒளி நாள், இருள் அகன்று ஒளி பிறந்த நாள். நரகாசுரன் என்ற அரக்கனை சத்யபாமா கிருஷ்ணருடைய மனைவி கிருஷ்ணர் துணை கொண்டு அழித்த நாள் தான் தீபாவளி. ஸோ உங்களுக்கு தீபாவளி முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி வெள்ளம், ஒளி பிறக்குது, நல்ல வழி பிறக்கும், நல்லா இருக்கும். சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ராகு திசை, குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ராகு குரு பார்வையிலேருந்து வெளியே வந்தாலுமே 3ஆம் இடத்துல தனித்துவமாக இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் எடுக்கிறாரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுயசாரத்துக்கு போகிறாரு. ஸோ தசாபுத்தி லெவலையும் ராகு திசை, குரு திசை, செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேயர்களே, இப்போ வருகிற தீபாவளி 20/10/2025 முதல் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் சார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் தனுசு ராசிக்கு ஒரு சமமான பலனை கொடுக்க மாட்டார். அதாவது நியூட்ரலாக இருப்பார். அவர் ராசிக்கு 2, 3 கூடையவன். தன குடும்ப வாக்கு சனாபதி, தைரிய சனாபதி. அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கணும், குடும்பத்தில் கலகலப்பு இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கணும், குடும்ப காரியத்தில் உங்களோட இன்வால்மெண்ட் நல்லா இருக்கணும். அதுபோல் நீங்கள் வெளி உலகத்தில் ஈடுபடுற காரியங்களில் காரிய வெற்றி, ஆரம்ப வெற்றி இதெல்லாம் இருக்கணும். அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குது, மலை நடக்குது அப்படின்னு ஒரு தொடர்பை கொடுக்குறவர் சனி பகவான் தான். அதாவது வீட்டுக்கும் சமுதாயத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்து வெளியே போகிறோம். வெளியே ஆரம்பிக்கிற காரியத்தை வச்சு தான் நம்ம சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வெளியே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, ஃபேக்ட்ரியில் போய் ஒரு வேலையை பார்க்குறீங்க. காலையிலே நல்லபடியாக இருக்குது, வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க, வேண்டிய பொருள் வந்துருச்சு, கரண்ட் இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது, நல்லபடியாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அன்றைக்கு பொழுது நல்லபடியாக போகும். வீட்லேயே ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல நல்ல சூழ்நிலை இருக்கும். வேலை பார்க்குற இடமாகவும் இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ரீதியாகவும் இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி நம்மளுடைய வெளி தொடர்பில் சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார். இனிமேல் தனுசு ராசிக்கு அந்த ஆரம்பகட்ட வெற்றி இருக்கும். அதாவது ஆரம்பகட்ட வெற்றி. ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு நாள் ஆரம்பிக்க வச்சுக்கோங்களேன். காலையில் அவன் கடமைகளை முடிச்சுட்டு, வீட்டில் கடமைகளை முடிச்சுட்டு, பூஜை புனஸ்காரத்தை முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே அவர் சந்திக்கிற இடங்கள் ஒரு 11 மணி 12 மணி. அந்த 12 மணிக்குள்ளே அவருக்கு எல்லாமே நல்லபடி நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். 12 மணிக்கு மேலே நல்ல பொழுதாக போயிடும். ஸோ அந்த 12 மணியை தான் உச்சிக்காலம் அப்படிங்கிறாங்க. நடு உச்சிக்கால வேலை, உச்சி வேலை அப்படிங்கிறாங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க. அந்த 11:30 மணிக்கு தான், 11:30 மணிக்கு தான் அபிஜித் முகூர்த்தங்கிறாங்க. அந்த அபிஜித் முகூர்த்தம் நடக்கிற வேலையில் நல்ல சங்கல்பம். அன்றைக்கி 11:30 மணிக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு 11:30 மணிக்கு காலையில், நண்பகல் 11:30 மணிக்கு நல்ல மூடில் இருக்கிறீங்க. எல்லாமே நல்லபடியாக அமையுது. உங்கள் கீழே இருக்கிறவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க, மேல் அதிகாரி இணக்கமாக இருக்கிறாரு. வேலை பார்க்குறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்லா போகுது, வாடிக்கையாளர் நிறைய வராங்க, ஆர்டர் போட்டதெல்லாம் வந்துருச்சு, சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்குது, வியாபாரம் நல்லா போயிட்டுருக்குது. தொழில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை, மேனேஜர் நல்ல நல்லா ரிப்போர்ட் கொடுக்குறாரு, ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, ஆர்டர் நல்லா வருது, கிளைண்ட்டுக்கிட்ட செக் வருது. இப்படி நல்ல சந்தோஷமான செய்தியெல்லாம் உங்களுக்கு 11:30 மணி கிடச்சிச்சு வச்சுக்கோங்களேன். பின்னாடி வர பொழுது நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் அபிஜித் முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு மனிதனுக்குமே அந்த 11 to 12 ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி பின்னாடி இருக்க பொழுது நல்லபடியாக போகும். அதுக்கு போக தனிப்பட்ட முறையில் சில இது வரும், மனிதனுக்கு பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் வேறு. ஆனால் யதார்த்தமாக, ஜென்ரலாக, பொதுவாக நம்ம சொல்லணும்னா அந்த 11 to 12 அந்த அபிஜித் முகூர்த்தத்துக்குள்ளே ஒரு மனிதன் சந்தோஷமாக இருந்தானா அன்றைக்கி பொழுது நல்ல விதமாக போகும். இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அபிஜித் முகூர்த்தம் உங்களுக்கு இனிமேல் நல்லபடியாக அமையும். சரியா? ஸோ அந்த நண்பர்கள் 11 to 12 நீங்கள் ஈடுபடுற காரியம், உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, மற்ற காரியமாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி,
அந்த 11 to 12க்குள்ளே அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வந்து இனிமேல் மிகச்சிறப்பாக இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் வந்து உங்களுக்கு இனிமேல் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகுது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சிறப்பாகவும் இருக்குது. இதுக்கு வந்து வித்திடுறவர்கள் யாருன்னா குரு சுக்கிரன். குரு வந்து வருகிற அக்டோபர் 18க்கு மேலே உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ல் குரு இருக்கக்கூடாது, ஆனால் உச்சமடைகிறாரு. 8ஆம் இடத்துக்கு அதிசார பயிற்சி எடுத்து வந்து உச்சமடைகிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? சரி, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் சனி பகவானையும் பார்க்குறாரு. ஸோ 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக சுகமடைவீர்கள், பொருளாதார ரீதியில் சுகமடைவீர்கள். அடுத்து வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன சுப செலவு இருக்கும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சியில் நிறைய கலந்துக்கிருவீங்க. இந்த ஐப்பசி மாதத்துக்கு மேலே நிறைய சுப நிகழ்ச்சி நடக்கும், வீட்லேயும் நடக்கலாம், வெளியே நடக்கலாம். இதெல்லாம் குரு செய்வார். சுக்கிரன் அதுக்கு தூண்டில் போடுவார். சுக்கிரன் 10, 11, 12ஆம் இடத்துக்கு வருது, மிகச்சிறப்பு அருமையான அமைப்பில் வராரு சுக்கிரன். சூரியனை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வராரு, மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரனும் புதனும் அடுத்து சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். லட்சுமி நாராயண யோகம் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லட்சுமி நாராயண யோகம் அப்படி பார்த்தோம்னா, சத்யபாமா வந்து லட்சுமியோட அம்சம் தான். ஏன்னா இப்போ கிருஷ்ணருக்கு வந்து 2 மனைவி கிருஷ்ணாவதாரத்தில், பாமா ருக்குமணி. அதில் பாமாவை தான் சத்யபாமாங்கிறோம். ஸோ சத்யபாமாங்கிறது லட்சுமியோட அம்சம் தான். ஸோ அவளை வந்து வைபவ லட்சுமின்னு சொல்லிக்கலாம். ஸோ வைபவனால என்ன விசேஷம்னு அர்த்தம், கல்யாண வைபவம், மூர்த்த வைபவம் அப்படிமோ. வைபவம் அப்படின்னாலே ஒரு யோகம்தான். அந்த வைபவ லட்சுமி சத்யபாமா வடிவில் தீபாவளி முதல் உங்களுக்கு வந்து நல்ல தரமான சம்பவங்களை செய்கிறா. அபிஜித் முகூர்த்தம் இனிமேல் கூடி வந்துருச்சு. அபிஜித் வேலை நல்ல வேலையாக இருக்குது. இனிமேல் நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து தீபாவளி அன்றைக்கி ஒரு சின்ன பூஜை பண்ணணும். பொதுவாக தீபாவளி அன்றைக்கி எல்லார் வீட்டிலும் சாமி கும்பிடுவாங்க. சரியா நேர்களே? ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவில் நான் வந்து அந்த பூஜை எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன், பலன்களையும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஜோதிட பலன் சொன்னாலுமே அந்த சில சூட்சும வழிபாடு சொல்லுவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜோதிடரை மட்டும் இருக்கக்கூடாது. பலன்கள் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் அதை வந்து வாய்ப்பாடு அடிப்படையில் சொல்லணும். வேத ஜோதிடம், கிரக நிலைகள், அதோடய பாதசாரங்கள், அமைப்புகள், சத்பலங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோச்சாரத்தோடு மிக்ஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணி பஞ்சாங்கத்தோடு சேர்த்து நல்ல நேரம் எப்போ இருக்குது அதை சொல்லணும். அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் இறைவாடு பண்ணால் தான் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள். அதுபோக வந்து ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்புறது. ராசிக்கு 5ஆம் இடம் வந்து வருகிற 25ஆம் தேதியிலேருந்து வலுப்படுது. 25ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். புதன் தனித்த புதனாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. சூரியன் வந்து தனுசு ராசிக்கு அப்பலுக்கற்ற யோகர் தான். ஸோ சூரிய நாராயண யோகம் 11ஆம் இடத்துல அமர்ந்து மிகச்சிறப்பு தான். ஸோ 5ஆம் இடம் வலுப்புறதுனால குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்தை இந்த நேரம் நல்லா வேண்டிக்கோங்க. உங்கள் குலசாமியை வேண்டிக்கோங்க. எந்த பூஜை பண்ணாலும் சரி குலசாமியோட மந்திரத்தை சொல்லுங்கள். குலசாமிக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் நான். குலசாமி வந்து உங்களுக்கு துணை இருக்கா, உங்கள் குடும்பத்தை காக்குதா, உங்களை காக்குதான்னு நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது எதை சொல்ல, எந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லன்னு. ஏன்னா நான் வந்து இறைவன் அருளால் நிறைய ஜாதகம் பார்க்குறேன், தனிப்பட்ட முறையில் ஜாதகம். ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. இப்படி டெய்லி நான் அதிலேயே ஒன்றிட்டு இருக்கிறதுனால நிறைய தகவல்கள் வருது. தனி மனித வாழ்க்கையில் எந்த கிரகம் சரியில்லைன்னா அவங்க எந்த பிரச்சனையை சந்திப்பாங்க, அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு சந்திக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும், சில கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்திற்கு என்ன பரிகார வழிபாடு, இதெல்லாம் நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது வந்து சில தகவல்கள் நிறைய எனக்கு தெரியுது, ஒவ்வொரு ராசிக்குமே தெரியுது. அதைத்தான் நான் வெளிப்படையாக வீடியோவாக போடுறேன். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இப்போ இந்த குலசாமியை பற்றி ஆரம்பித்தேன். குலசாமியோட அருள் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு தனி கண்டென்ட் இருக்குது. அதை உங்களுக்கு அடுத்த வரையும் வீடியோவில் போடுறேன். ஏன்னா அடுத்த வரையும் நாட்களில் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கணும். ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு இப்போ புதன் பார்வை இருக்குது. ராசிக்கு 9 குடைவனும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 5, 9, 11 அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், இது 3 ஒரு காம்பினேஷனில் இருக்குது. இந்த காம்பினேஷனில் வந்து புதனும் சேர்றாரு. ராசிக்கு 7, 10 குடையவன், கலஸ்தர ஸ்தானாதிபதி, கூட்டு ஸ்தானாதிபதி, இணக்கம். புதனால இணக்கம் தான் உங்களுக்கு. ராசிக்கு 7ஆம் இடம். சரியா நேர்களே? ராசி அப்படின்னாலே 50 மார்க்கு. 50 மார்க்குனா ராசி தான். நீங்கள் தனிப்பட்ட பிறந்த லக்கணங்கிறது வேறு, அது 100க்கு 100 தனிப்பட்ட முறையில் சொல்கிறது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து சில காரியம் பண்ணுறீங்க, குடும்ப உறவு, தாய் தந்தை, அம்மா அப்பா, பிள்ளைகள், போக்குவரத்து எல்லாமே வந்து தனிப்பட்ட ஜாதக லக்கண ரீதியாக அமையும். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, வெளியே வந்து சில சம்பவங்கள் செய்கிறீங்க, சில காரியங்கள் செய்கிறீங்க, சில விஷயங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ராசி தான். அதை தான் கெமிஸ்ட்ரிங்கிறோம். ஸோ ஒரு மனிதனுக்கு கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியம். வேதியியல் சேர்க்கை, வேதியியல் உடன்பாடு. நம்ம எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருக்க மாட்டோம், ஆனால் குறிப்பிட்ட சிலர்கிட்ட நம்மளை மறந்து இருப்போம், தன்னை மறந்து பேசுவோம். அவங்கள பார்த்தாலே மனசுக்கு சந்தோஷம் வரும். அதுதான் ராசி.
சரியா? அதனால் ராசிக்கும் லக்கணத்துக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. லக்கணங்கிறது உங்கள் தனிப்பட்ட அமைப்பு, உங்கள் மனைவி, குழந்தைகள், வீட்டில் உள்ள அமைப்பு, நெருங்கிய அமைப்பு. ஆனால் ராசிங்கிறது வந்து வெளிவட்டார தொடர்பு, உங்களோட இன்வால்மெண்ட்டு, காரிய ரீதியாக நடக்கிற சில சம்பவங்கள். ஓகே, இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 7 கூடிய புதன் இதுக்கெல்லாம் வருவார் அவர் தான். ஏன்னா 7ஆம் இடம் இதை தான் துரிக்கும். ஏன்னா ராசிக்கு நேர எதிர் 7ஆம் இடம், அவரும் கர்மசனாபதி அவர் தான். ஸோ நீங்கள் செய்கிற கர்மங்கள், உங்களுடைய இணைப்பு எல்லாத்துக்கும் புதன் தான். அவரும் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறனால குலசாமியோட அருள் நல்லபடியாக இருக்குது. குலசாமியை நேரம் வேண்டுங்க. இந்த வீடியோ நேரம் கேட்குறவங்க குலசாமி டைப் பண்ணுங்கள். சார் இங்கே குலசாமி வந்து கருப்பசாமி, மாடசாமி, முருகன், காளியம்மன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலசாமி இருக்கும். பெண் தெய்வமாக இருக்கும், இல்லை ஆண் தெய்வமாக இருக்கும். அதை நேரம் சொன்னீங்கன்னா பெருமையாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேரில், இன்றைக்கி வேலைக்கிழமை. பொதுவாக தனுசு ராசி எப்படி வேலைக்கிழமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், என்னை இழுத்துட்டு வந்துடும். நான் ஏதோ ஒரு காரியத்தில் இருந்தாலுமே இப்போ பாருங்கள், மணி 12 மணிக்கிட்ட தான் ஆகுது. இன்றைக்கி இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கையில் கிடைக்கும். சரியா? வேலைக்கிழமை பேசுகிற வீடியோ நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை செய்யும். ஸோ வெள்ளிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு விடிவெள்ளி தான். சரியா நேர்களே? உங்களுக்கு வந்து வருகின்ற 17/10/2025 நல்லாயிருக்கும். சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? சந்திரன் இன்றைக்கி என்ன சார் இருக்கிறாருன்னா, ராசிக்கு 8 கூடையவன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராரு. இன்றைக்கி வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், நாளைக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அருமையான அமைப்பு தான். சரியா? நாளைக்கு வந்து மக நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அதை சொல்லுவான். பலன்களை சொல்கிறேன், அந்த வழிபாடை சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு. சுக்கிரன் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். கர்மஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். சரியா? பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு, வாரி வழங்குறாரு. குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. சரியா? மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஆளுமை திறன் இருக்கும். அதாவது தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். இனிமேல் எல்லாத்திலும் தன்னம்பிக்கை கிரிப்பாக இருப்பீங்க, என்னால் முடியும் அப்படின்னு இருப்பீங்க. ஆளுமை அதிகாரம் எல்லாமே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. நிறுவனங்கள் என்ன, ஒரு அமைப்பு ரீதியாக ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. தலைமை பொறுப்பு கிடைக்கும். சூரியன் அடுத்து நல்ல நிலைமைக்கு வரார். 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல வரதுனால உங்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் கிடைக்கும். நல்ல லெவலுக்கு போவீங்க. தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி. வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு தொடர்பு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல கன்னி வந்து ஒரு நிலராசி, அங்கே ஒரு நீர் கிரகம் இருக்கிறதுனால விவசாயம் சிறப்பாக இருக்கும். விவசாயத்துக்கு உண்ட கிரகம் சனி பகவானும் இப்போ சுபத்துவமாக இருக்கிறாரு. அதனால் தனுசு ராசியில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். மகசூல் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் நல்லாயிருக்கும். ஒரு நேர்மறை சிந்தனை இருக்கும், நேர்மறை உரையாடல்கள் இருக்கும். குடும்பத்தில் வந்து திருமணம், வைபவம், நல்ல நிகழ்ச்சிகள், இது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். அதில் ஒரு புரிதல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நல்லபடியாக பேசி தீர்ப்பீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சில குடும்பத்தில் வந்து இந்த விசேஷத்தை பற்றி பேசணும், திருமணத்தை பற்றி பேசணும்னா யாரோ மறுத்து பேசிடுவாங்க. உடனே ஒரு என்ன சொல்கிறது, எதிர்த்து பேசுவாங்க. உடனே மூட் அவுட் ஆயிரும். இப்போ அப்படி கிடையாது. எல்லோரும் ஒரு முகமாக இருந்து ஒரு மனமாக இருந்து திருமணத்தை பற்றி பேசுவீங்க. எல்லோரும் ஒரு இன்டெகிரேஷனோட ஒரே ஏக்கமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உறவுகள் மேம்படும். கூடி பேசுனா கோடி நன்மைன்னு சொன்ன மாதிரி டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு முடிவை தேர்ந்தெடுக்கலாம். வீடு 4ஆம் இடம் சுபத்துவம் வரதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம் நல்லாயிருக்கும். சொந்த வீடு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான பணப்புழக்கம், பேங்கில் லோனு எல்லாமே நல்லபடியாக அமையும். அதுபோக வண்டி வாகனம் மாற்றணும், ஏதோ ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மாற்றலாம். தீபாவளி முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் மேலே போடுவாங்க, நிறைய ஆஃபர் போடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு வண்டியை மாற்றிருந்தால் மாற்றிக்கலாம். விவசாயம் நல்லாயிருக்கும். அதுபோக 4ஆம் இடத்துல சனி பகவான் சுபத்துவம் வராரு. ஒரே கல்லில் 2 மாங்காய், குரு பார்வைக்கு சுக்கிரன் பார்வைக்கு வரதுனால சனி பகவானுடைய சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நிறைய இருக்குது. சனி பகவான் சம்மந்தப்பட்ட வேலையை வந்து 100 கணக்கில் சொல்லலாம். சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். சனி பகவானாலே பழசுன்னு தான் அர்த்தம். பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, பழைய இரும்பு கடை, பழைய பாத்திர கடை, பழைய பொருட்கள் வாங்கி விற்கிறவங்க, பழைய பேப்பர் கடை, இப்படி நிறைய சொல்லலாம். அதுபோக வந்து ஆயில், கழிவு ஆயில், கிருஷ்ணா ஆயில், எண்ணெய் ஸ்டோர், எண்ணெய்னாலே சனி பகவான் தான். அது பழைய ஆயிலாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆயில் ஸ்டோர் வச்சுருக்கிறாங்களே, அது போக செக்கு வச்சுருக்கிறவங்க, எண்ணெய் எடுக்கிறவங்க, தேங்காய் எண்ணெய் எடுக்கிறவங்க, தேங்காய் மண்டி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பொருள்லேருந்து என்ன வருதுன்னு நல்லாயிருக்கும். நிலக்கடை வியாபாரம் பண்ணுறவங்க, எள்ளு வியாபாரம் பண்ணுறவங்க, எள்ளு தான் மெயின். ஏன்னா எள்ளு போட்டு தானே விளக்கே போடுறோம். ஸோ எள்ளு வியாபாரம் பண்ணுறவங்க, அது மூலம் எண்ணெய் எடுக்கிறவங்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து வியாபாரிகள்.
இவங்கெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, சரியா? இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக கூலி வேலை பார்க்குறவங்க, சப்கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்கிறவங்க, அதாவது இவங்க எப்படின்னா பெரிய ஓனராக இருக்க மாட்டாங்க, பிரின்சிபல் ப்ராப்பர்ட்டராக இருக்க மாட்டாங்க, முதன்மை தொழிற்காரராக இருக்க மாட்டாங்க, 2ஆம் நிலை தொழிற்காரராக இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட சப்கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்க, கமிஷன் அடிப்படையில் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த ஷட்டரிங் ஒர்க்கு, சென்ட்ரிங் ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, சப்ளை பண்ணுறது, மணல் ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறது, கட்டடத்துக்காக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வேலைக்காக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன? உள்கட்டமைப்பு, ஒரு ஏரியாவில் உள்கட்டமைப்பு, அது நகரமாக இருந்தாலும் சரி, மாநகரமாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, பேரூர் கழகமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்றியம், பேரூர் கழகம், வட்டம், மாவட்டம், மாநகரம், நகரம் இப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் உள்கட்டமைப்பு வேலையில் இருக்கிறவங்களே நல்லாயிருக்கும். பாதாள சாக்கடை, ரோடு போடுறது, தண்ணி குழா போடுறது, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சப்கான்ட்ராக்டு, ஃபிட்டரு, ஹெல்ப்பரு, எலக்ட்ரிஷியன், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக சனிபகவானுடைய ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மருத்துவத்துறை சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சரியா? செவ்வாயும் அடுத்து ஆட்சி பெறாரு, ஆட்சி பெற்றாலும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வழியே, மற்றபடி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு பார்வைக்கு வராரு, அக்டோபர் 18க்கு மேலே குரு பார்வைக்கு வராரு. குரு அதிசாரம் எடுத்து கடகத்திலிருந்து விருச்சிகத்திற்கு செவ்வாயை பார்ப்பார், ஒரு 1.5 மாதத்துக்கு பார்ப்பார். ஸோ குருமங்களையும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கனால மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சலோடு நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அங்கிட்டு அலைஞ்சு போவீங்க, ஆனால் வந்து அதில் நல்ல லாபம் இருக்கும். மருத்துவத்துறை, மெடிக்கல் சயின்ஸு, மருத்துவ காப்பீடு, மருத்துவ சுகாதார பணியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் சூப்பர் சுகத்துவம், அதனால் மருத்துவத்துறையில் தூய்மை பணியில் இருக்கிறவங்க, சுகாதார பணியில் இருக்கிறவங்க, அதாவது ஆரம்ப நிலை, சுகாதார நிலை, இப்படி நிறையா சொல்லலாம். அதாவது எப்படின்னா சின்ன சின்ன கிளினிக்கு, அதை கவர்மெண்ட்லேயே இருக்கும், ப்ரைவேட்லேயே இருக்கும், அதில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய பலன்கள் இருக்கு, நேர்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சரியா? நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா ஸ்கிப் ஆகி போயிடுவேன். ஏன்னா எனக்குள்ளே ஏதோ ஒன்று வெளியே வந்துட்டு நான் ஏதோ சொல்லிகிட்டு இருப்பேன். சரி, இப்போ நேராக இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா வாடகை வீடு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வீடு மாறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சொந்த வீடு கட்டுறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும், சரியா? நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 7 கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகம் இருக்கும், திருமணம் நல்லபடியாக கை கொடுக்கும், திருமண உறவுகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நன்றாகவும் இருக்குது, சரியா நேர்களே? அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9 கூடியவன் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் 11ஆம் இடத்துக்கு வருது, நல்லது. அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், தகப்பன் வழியில் இருக்கிற பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், பங்காளிகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சேர்றதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி மகாலட்சுமி யோகம், பாக்கியலட்சுமி யோகம் கிடைக்கும் உங்களுக்கு, சரியா? 9 கூடியவன் 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும், அருமையான அமைப்பு. இது ஒரு பொற்காலம்னே சொல்லிக்கலாம். தனுசு ராசிக்கு வந்து இந்த அமைப்பு வருது, நல்ல அமைப்பாக தான் இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்கு வந்து சிம்மத்தை தாண்டி கிரகங்கள் வந்துட்டாலே நல்லா இருக்குங்க. சிம்மத்தை தாண்டி கிரக நிலையில் இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ ஏன்னா சிம்மத்தில் கேது இருக்கிறாரு, அவர் இருக்க தான் இருப்பார், அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, இருக்கட்டும். 10ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், அடுத்த 12ஆம் இடம், இவங்க எல்லாமே அடுத்த ராசி தாண்டி தான் வருவாங்க, ராசியை தாண்டி தான் போவாங்க. ராசியை தாண்டி போகும்போது கண்டிப்பாக எல்லோரும் குரு பார்வைக்கு வருவாங்க அடுத்தடுத்து. இப்போ குரு அதிசாரம் எடுத்து கடகத்தில் இருக்கிறாரு, அடுத்து வந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடுவார். ஸோ அவர் வந்து கடக மிதுனத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கிரகங்களெல்லாம் பார்ப்பார். இந்த கிரகங்கள்லாம் ஒன்று விருச்சிகம், தனுசு, மகரத்துக்கு வரும்போது கண்டிப்பாக குரு பார்வைக்கு வரும். யார்? சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். ஸோ இந்த 4 கிரகங்களுமே அடுத்தடுத்து டிரான்ஸ்லேட் ஆகி வரும்போது கண்டிப்பாக குரு பார்வையில் பட்டு வரும்போது நல்லது நடக்கும். இவ்வளோ தாங்க வேத ஜோதிடத்தில், இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம், சரியா? இதுக்கு மேலே நல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நல்ல காரியம் நடக்கணும்னா கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும். அந்த நல்ல நிலைமை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, சரியா? இதில் தான் பொதுவாகவே தனுசு ராசிக்கு வந்து எப்போயுமே வந்து ஆவணி மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். தமிழ் மாதத்துலேயே உங்களுக்கு ஆவணி மாதத்துக்கு மேலே ஓரளவு நல்லாயிருக்கும். ஆவணி மாதத்துலேருந்து மாசி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த பங்குனி மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும், சரியா? மற்றபடி உங்களுக்கெல்லாம் நல்ல காலமாகவே பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து கூடுதலாக பார்த்தோம்னா 9ஆம் இடம் வலுப்புறதுனால 9 கூட 11ஆம் இடத்துல வரதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்கும். தொழில்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா சூரியன் முதன்மை தொழில்காரன், தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வியாபார மன்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா? இதனால் வந்து கையில் ஃபினான்ஸ் பொசிஷன் அதிகமாகும், கையில் நிதி நிலைமை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்நாடு வெளிநாடு பயணம் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நல்லபடியாக தான் இருப்பீங்க. சரி சார், நீ எல்லாம் நல்லா தான் சொல்கிறேன், நான் கஷ்டப்படுறேனே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படி பார்த்தோம்னா, கஷ்டப்படுவாங்க. யார் சார் கஷ்டப்படுவாங்க அப்படி பார்த்தோம்னா, ராசிக்கு 6ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரே நேரத்தில் சனி பார்வை, செவ்வாய் பார்வை. 6ஆம் இடம் தான் இப்போதைக்கு குருஷியலாக இருக்குது உங்களுக்கு, சரியா நேரில்? 6ஆம் இடம் அடுத்து வந்து ராசி கூட இப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா 6ஆம் இடமும் ராசியும் எடுத்துக்கலாம், சரியா? லைட்டாக எடுத்து 50% எடுத்துக்கலாம். 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும்.
உத்தியோகம் எந்த உத்தியோகம் சார் அப்படின்னா தனியார் உத்தியோகத்தில் போகிறவங்க, குறிப்பாக தனியார் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா? தனுசு ராசியில் தனியார் உத்தியோகத்தில் போகிற பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல் ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்குது. நவம்பர் 28க்கு மேலே அவர் வந்து தனியாக போயிடுவார். வக்கரகதியிலிருந்து அவர் முன்னோக்கி போய் தனியாக பார்ப்பார். அந்நேரம் சுப தொடர்பு வந்து குரு பார்வை இருக்கும். டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கும். டிசம்பர் 5க்கு மேலே சனி பகவான் தனியாக ராசியை பார்க்கறதுனால சோம்பேறித்தனம் இருக்கும். டிசம்பர் 5க்கு மேலே, டிசம்பர் 5லிருந்து அங்கிட்டு வந்து அடுத்த 2026 2027 ஜூன் வரைக்கும், சரியா, சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார். ராசியும் பார்ப்பார், 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தனியார் உத்தியோகம், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கணும். சரியா? சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், கவனமாக இருக்கணும். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு பெரிய சப்ஜெக்ட். சனி பகவான் வந்து நவம்பர் 28க்கு மேலே வக்கரகதியிலேருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்து அவர் குரு பார்வையிலிருந்து டிசம்பர் 5 வரைக்கும் இருப்பார். நவம்பர் 28க்கும் டிசம்பர் 5க்கும் கொஞ்ச நாள் தான் வித்தியாசம் இருக்கும், ஒரு வாரம் தான். டிசம்பர் 5லிருந்து அவர் 2027 ஜூன் வரைக்கும் தனித்து இயங்குவார். சரியா? தனித்து ரேவதி நட்சத்திரத்தில் இயங்குவார். ஒரு 13 மாதம் இயங்குவார். 13 மாதத்துக்கு மேலே ஆகும். பட்டு அந்த காலகட்டத்தில் என்ன பலங்கள் இருக்கும்னு அடுத்த வரைக்கும் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம வந்து மாஸ்டராக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ப்ரெசண்ட்டை மட்டும் சொல்லுவோம். நிஜ காலத்தை நிஜம்னு என்ன, நிகழ்காலத்தை வந்து நிஜமாக்கிடுவோம். அட் ப்ரெசென்ட் வந்து நம்ம கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போயிட்டோம்னா ஃப்யூச்சரை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நேர்களே, இப்போ வந்து சனி பகவான் வந்து 4ஆம் இடத்தை தாண்டணும். சரியா? 4ஆம் இடத்தை தாண்டுற வரைக்கும் ராசியை பார்ப்பார். கொஞ்சம் மந்த நிலை இருக்கத்தான் செய்யும், கவனமாக இருக்கணும். சரியா? இருப்பினும் இப்போ உள்ள கிரக நிலையில் பொறுத்தளவுக்கு நல்லா தான் பார்க்கப்படுகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு, கவர்மெண்ட் போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, அதுக்கு எழுதுகிறவங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். அதுபோக வந்து பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் ஆகும். இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். உத்தியோகம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக பெண்கள், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியான நேரில் பிள்ளைகளால் நல்ல பெருமைப்படுவீர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? ஐப்பசி மாதத்துலேருந்து சிறப்பாக இருப்பார். ஐப்பசி மாதம் வந்து அவர் 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ஸோ மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இனத்த காரியம் கை கொடுக்கும். எப்போதுமே மனசில் ஒரு தீராத ஆசைகளும் பல திட்டங்களும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பல திட்டங்களை போடலாம். எது ஃபியூச்சருக்கு பிளான் போடுறது, அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செயற்படுத்தலாம். நல்ல தரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். 20/10/2025 தரமான சம்பவங்கள் நிச்சயமாக நடக்கும். சரியா? வேறு வழியே இல்லை. நல்ல காரியங்கள் இனிமேல் நடக்க போகுது. வேறு எந்த எல்லளவும் மாற்றம் இருக்காது. சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? பலம் இருக்கும். ஆள் தைரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை நல்லபடியாக பண்ணுவீங்க. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. தனுசு ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. ஓகே, 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் சுபத்துவம் வராரு. சரியா? கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து உடல் கொஞ்சம் வெயிட் போடும். அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்லாயிருக்கும். வாகனம், வண்டி வாகனம், வீடு மனை, சொந்த பந்தம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணப்பிரச்சனையும் சரியாக போயிடும். எதிர்பார்த்தாலும் நல்லபடி நடக்கும். ஏன்னா சனி பகவான் தான் முக்கியமான கிரகம். இயற்கை பாவ கிரகங்களில் வந்து சனி, செவ்வாய், ராகு இவங்க தான் ரொம்ப முக்கியமான கிரகம். இதில் சனி பகவான் சுபத்துவம் வராரு. ராகு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அந்தளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். உபசேன ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. கும்பராகுவாக தான் இருக்கிறாரு. கும்பராகமாக இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் கோயில் உள்ளத்துக்கு அடிக்கிற போவீங்க. அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. அடுத்து கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்பா வழியை பார்த்துக்கணும். ஆனால் 9 கூடவே நல்ல நிலைமை இருக்கனால எந்த பிரச்சனையும் இருக்காது. சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது எந்த மாதம்னா கார்த்திகை மாதம் அப்பா வழியில் சில செலவுகள் இருக்கும். சரியா? தகப்பன் வழியில் சில செலவுகள், மருத்துவ செலவுகள்லாம் வரும். அது அப்போ பார்த்துக்கலாம். கார்த்திகைக்கு இன்னும் நாள் இருக்குது. இன்னும் ஐபிசியே பிறக்கலை. சரியா? கார்த்திகை மாதம் தான் அந்த நிலைப்பாடு இருக்கும். இருப்பினும் 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. தனுசு ராசிக்கு பக்த கணபதியை கும்பிடணும். நீங்கள் நான் அந்த படத்தை ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க தனுசு ராசியில். வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807745769 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்புவேன். ஃப்ரீயாக தான் அனுப்புவேன். சாஃப்ட் காப்பி அனுப்புவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்த கணபதியை கும்பிடுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது கேது வந்து சிம்மத்தில் வந்து அவர் பகமைப்பட்டு தான் இருக்கிறார். சிம்மம் வந்து கேதுக்கு உகந்த வீடு அல்ல. அதனால் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தடங்கள் இருக்கும், காரிய தடங்கள் இருக்கும். அடுத்து சில விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியாது. அதுபோல் அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் வந்து முக்கியமான இடம். 9ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியத்தை குறிக்கும், தகப்பனை குறிக்கும், அதிர்ஷ்டத்தை குறிக்கும், புகழை குறிக்கும், ஒரு பெரிய மனுஷத்தனத்தை குறிக்கும், ஆலய வழிபாடை குறிக்கும், ஆன்மீக பணியை குறிக்கும், பெரிய யோகத்தை குறிக்கும், பாக்கியத்தை குறிக்கும். நிறைய நல்ல ஒரு அமைப்பெல்லாம் குறிக்கிற இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது பெருங்கோணம், மகாலட்சுமி ஸ்தானம். சரியா? 5, 9 லக்கணம் 3மே மகாலட்சுமி ஸ்தானம் தான். லக்கணமும் கோணம் தான். ஸோ லக்கணம் ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம். இதெல்லாம் ராசியை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் தனிப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக மாறுபடும்.
சரியா? இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தனுசு நல்லா இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க. இப்போ நான் தனுசு ராசி சார், மேச லக்கணம். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசில் வந்து சுப கிரகங்கள் இருக்கணும். யார் யார் இருக்கணும்? சுக்கிரன், புதன், குரு. இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்கங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், மேச ராசி சார் மேச லக்கணம், எனக்கு வந்து 9ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் அல்லது குரு, இவங்க வந்து 3 பேர் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லைனா சுக்கிரன் புதனும் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லைனா குரு தனித்து இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். இல்லைனா இதில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து குரு பார்வையில் பார்த்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ தனுசுல வந்து எப்படினாலும் ஒரு சுப கிரகம் இருக்கணுங்க. தனுசு ராசியில் வந்து ஏன்னா காலப்புரிச்ச சக்கரத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஸோ தனுசு ராசியில் ஒரு சுப கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க பணப்பிரச்சனை இருக்காது. சரியா? அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிடுவாங்க. கோயில் உலகத்து போயிட்டு வருவாங்க. ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. யதார்த்தவாதிக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. அவங்க செயல் சிந்தனை எல்லாமே நல்ல வேறு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்க நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில், அதாவது உங்கள் ராசியிலே வந்து சந்திரன் கூட சேர்ந்து குரு, புதன், சுக்கிரன் இவங்க 3 பேர் இருக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள். ஆமாம் சார் எனக்கு இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி சிம்மத்திலையும் சுபகிரகங்கள் இருக்கலாம். சிம்மத்திலையும் குரு, புதன், சுக்கிரன். சரியா? இவங்க 3 கிரகங்கள் இருந்தாலும் மிக நல்லா இருக்கும். சந்திரனுக்கு கோணமாக இருப்பாங்க. குரு இருந்தார்னா ராசியே பார்ப்பார். மிக சிறப்பாக இருக்கும். ஸோ காலப்புரிச்ச சக்கரத்துக்கு சிம்மம், தனுசு இதில் வந்து இயற்கை சுபகிரகங்களாய குரு, சுக்கிரன், புதன் இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார், அவர் எடுக்க முடியாது. சரியா? ஆனால் அந்த சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருக்கணும். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒளிச்சந்திரனா எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்னா, நீங்கள் வந்து பங்குனி மாதத்துலேருந்து பிறந்திருக்கணும். பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி இந்த மாதம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது பங்குனி டு புரட்டாசி வரைக்கும் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டு. இந்த மாதத்தில் பிறந்தவங்க வந்து தனுசு ராசியில் மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பாங்க. சரியா? ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஐயா நானும் தனுசு ராசி, நீயும் தனுசு ராசி, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இப்படி பேசி பார்க்கும்போது இந்த 6 மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ இவங்க சந்திரன் நல்லா இருப்பார். சரியா நேர்களே? இப்படி தான் பிரித்து பார்க்கணும். ஒரு ராசியில் மட்டும் பிறந்தால் போதாது. ஒரு ராசியில் வந்து நட்சத்திரம் தனியாக இருக்குது, நட்சத்திரத்தில் பாதங்கள் தனியாக இருக்குது. இப்போ பூராட நட்சத்திரமாக எடுத்துக்கிறோமே, பூராடத்தில் வந்து 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அதுக்கடுத்து நல்லா இருப்பாங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அதுக்கடுத்து நல்லா இருப்பாங்க. 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சுமாராக இருப்பாங்க. ஸோ ஒரு நட்சத்திரத்திலே 4 பாதம் இருக்குது. பூராடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதில் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதம் ஃபஸ்ட்டில் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் பாதம் தான், அதுக்கடுத்து 4ஆம் பாதம், அதுக்கடுத்து 3ஆம் பாதம், அதுக்கடுத்து 4ஆம் பாதம். ஸோ இப்படி பிரிக்கிறோம். அதுக்கடுத்து தனுசு ராசியில் இங்கே ஒரு லக்கணத்தில் பிறந்தவங்க இப்படி நிறைய இருக்குது. சரியா நேர்களே? இதெல்லாம் வச்சு தான் பலன் சொல்ல முடியும். சும்மாலாம் இப்போதைக்கு பலன் சொல்ல முடியாது. இருப்பினும் சில பேருக்கு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது தசாபுத்தின் அடிப்படையில் நடக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ராகு திசையில் கேது புத்தி, ராகு திசையில் குரு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, ராகு திசையில் சூரிய புத்தி, இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கஷ்டம் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற பரிகாரம் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அந்தந்த காலகட்டத்தை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ராகு திசை நடக்கிறவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, ராகு திசை நடக்கிறவங்க வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு தசா புத்திக்கும் நிறைய பரிகார வழிபாடு இருக்குது. ராகு திசைக்கு வந்து பொதுவாக வந்து என்ன வழிபாடு அப்படின்னா, வெள்ளி, சனி, ஞாயிறு ராகு வேளையில் வந்து காளியம்மனை கும்பிடுங்க. துர்க்கையம்மனை சில பேர் கும்பிடுவாங்க. சிவன் கோயிலில் போய் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனி காளியம்மன் சன்னதிக்கு போகணும். தனி காளியம்மன் சன்னதிக்கு போயிட்டு காளியம்மனுக்கு விளக்கு போடணும். எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டிங்கன்னா ராகு திசை மிக சிறப்பாக இருக்கும். என்னால் போக முடியல சார் அப்படி சொல்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு போங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் போய் காளியம்மனுக்கு விளக்கு போடுங்க. சரியா? காளியம்மன் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பரிச்சயத்து பெற்ற காளியம்மன் இருக்குது. சென்னையில் வந்து கற்பகாம்பாள் இருக்கா, காளிகை கற்பகாம்பாள். இப்படி சிதம்பரத்தில் தில்லைக்காளி, மதுரையில் மடப்புறம் காளியம்மன், இப்படி நிறைய காளியம்மன் கோயில் இருக்குது. சரியா? நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் காளியம்மன் கோயில் இருக்குது. திருச்சியில் வெங்காளியம்மன். சரியா? இப்படி நிறைய ஊரில் காளியம்மன் கோயில் இருக்குது. அந்த காளியம்மன் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போகணும். சரியா நேர்களே? பௌர்ணமி அன்னைக்கு போய்ட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும். போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு திசை தான் உங்களுக்கு கொஞ்சம் குறுசியலாக இருக்கும். தனுசு ராசியில் அதிகமாக கஷ்டப்படுறவங்க எல்லாமே ராகு திசையில் தான் கொஞ்சம் அடி வாங்குவாங்க. சரியா நேர்களே? பிரச்சனை இருக்கும். மத்தியம வயதில் வரும். முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. ஓகே, இப்போ ராகு சுபத்தோர்ப்புலேருந்து வெளியே வராரு அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும். ஸோ அந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ராகு திசை நடக்கிறவங்க அது என்னென்ன புத்தி சொல்லிட்டேன். அந்த புத்தியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ராகு திசையில் சூரிய புத்தி, சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ராகு திசையில் வந்து சந்திர புத்தி, அம்பாள் வழிபாடு தான் பண்ணணும். ராகு திசையில் செவ்வாய் புத்தி, கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். ராகு திசையில் புதன் புத்தி, பெருமாள் வழிபாடு பண்ணணும். ராகு திசையில் சனி பகவான் புத்தி,
ராகதிசையில் சனி புத்தி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா, பாட்டாத பாடுபடுத்தும். அது ராகதிசையில் சனி புத்தியில் ராகு அந்தரமோ சந்திரந்தரம் நடக்கும்போது சொல்ல முடியாத வேதனை இருக்கும், உடல்நலம் பாதிக்கப்பட்டுரும், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து யாரை கும்பிடணும்? ஆஞ்சநேயரை கும்பிடணும், இல்லைனா கற்பனசாமியை கும்பிடணும், இல்லைனா ஐயனாரை கும்பிடணும். சரியா, இந்த தெய்வங்களை தான் கும்பிடணும். 3 தெய்வங்கள், ஆஞ்சநேயர், கற்பனசாமி, ஐயனார் இல்லைனா ஐயப்பன். இவங்க 4 பேருமே ஒரே அம்சம்தான். இதில் ஆஞ்சநேயர் வந்து பெருமாள் பக்கம் போயிடுவார், மற்ற 3 பேரும் சிவனும் அரியும் சேர்ந்து வருவாங்க. ஐயப்பன் வந்து அரிகர புத்திரன். ஸோ இவங்களாம் இந்த வழிபாடு பண்ணணும், இந்த ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்க. அதுக்கடுத்து ராகு திசை கேது புத்தி சர்ப்ப விநாயகரை கும்பிடணும், இல்லைனா பக்த விநாயகரை கும்பிடணும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, தனுசு ராசிக்குள்ள பக்த விநாயகர், பக்த கணபதி, அவரை கும்பிடணும். ராகு திசையில் சுக்கிர புத்தி, இவங்க வந்து துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணணும். ராகு திசை சுக்கிர புத்தி நல்லா இருக்காது, தேவையில்லாத பிரச்சனை மாட்டி விடும். பொதுவாக தனுசு ராசியில் பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறவங்க, பெண்களால் பிரச்சனை, பெண் தொடர்பு, சரியா, எதிர்பாலினத்தவரால் பிரச்சனை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் பிரச்சனை வருதுன்னா அது வந்து ராகு திசை சுக்கிர புத்தியில் வரும். சொல்லியாச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரியா, எல்லா புத்தியும் சொல்லிட்டேன் நான். ராகு திசை குரு புத்தி நடக்கிறவங்க ஓரளவு நல்லாயிருக்கும், நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் இவங்க வந்து தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு பண்ணணும், சிவன் கோயிலுக்கு அடைக்கு வரை போயிட்டு வரணும். எல்லாம் சொல்லிட்டேன். ராகு திசை சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு திசையில் ராகு புத்தி. ராகு திசையில் ராகு புத்தி கர்ண கொடூரமாக இருக்கும். சரியா, கவனமாக இருக்கணும். சரியா, ராகு திசையில் ராகு புத்தியில் சனி அந்தரம், செவ்வாய் அந்தரம், ராகு அந்தரம் 3 நல்லா இருக்காது, ஈவன் கேது அந்தரம் நல்லா இருக்காது. ஸோ இவங்களாம் வந்து என்ன பண்ணணும்னா அம்மனை தான் கும்பிடணும், துர்க்கை அம்மன் அல்லது காளி அம்மனை தான் கும்பிடணும், ஆக்ரோஷமான தெய்வங்களை கும்பிடணும். சரி, தெய்வத்தை பார்த்தாலும் பயமாக இருக்கும், நாக்கை துருத்திட்டு சூலாயத்தை ஏந்திக்கிட்டு அப்படியே இருக்கும், 10 கையோடு இருக்கும், பத்திரகாளி அம்மன். இது மாதிரி அம்மனை கும்பிடணும். குங்குமம், மஞ்சள், எலுமிச்சம்பழம் மாலை இதெல்லாம் போட்டு கும்பிடணும். ஸோ இப்போ தனுசு ராசியில் 1008 பேர் வீடியோ போடுவானுங்க யூடியூப்பில், அப்படி இப்படிமானுங்க. இந்த நானும் தான் சொல்கிறேன், 20ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் மாறுது. என்ன சொன்னேன் முதல்ல, டயலாக்லாம் சொல்லிட்டு இருந்தேன், மறந்து போச்சு. நமக்கு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கிறனால மறந்து போயிடும். சரியா, நிறைய சம்பவங்கள் நடக்கும், எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுவேன், ஆனால் தம்மையில் வேறு மாதிரி போடுவேன். எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது, மறந்து அடுத்தடுத்து போயிடுவேன். நான் இப்போ தனுசு ராசி பேசுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து ஜாதகம் பார்க்க போயிடுவேன். தனுசு ராசிக்கு வந்து இப்போ அந்த நேரம் என்ன சொல்கிறேன்னு மறந்து போயிடும். இறைவனர்களால் நான் வந்து ஒரு அருள்வாக்கு மாதிரி தான் பேசுவேன், மறந்து போயிடும் எனக்கு அடுத்தடுத்து. ஆனால் சில நேரத்தில் சில விஷயத்த ரொம்ப இன்டெப்த்தாக பேசுவேன், உள்ளே போய் பேசுவேன், அது வந்து உண்மையாக இருக்கும். சும்மா இந்த ஜோடனை பண்ணி பேசுகிறது எனக்கு வராது. இந்த ஜோடனை பண்ணி பேசுகிறவங்க தான் ஞாபகமாக இருப்பாங்க, நமக்கு வந்து சில நேரம் வந்து மறந்துடும், அந்த அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ராகு திசை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சரியா, அதனால் இந்த ராகு திசையில் ராகு அந்தரத்தில் ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் சனி அந்தரம் கேது அந்தரம் செவ்வாய் அந்தரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வழிபாடு பண்ணுங்கள். கொஞ்சம் குருஷிலாக இருக்கும். அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும். அதுக்கு பிறகு குரு பார்வை வந்துச்சுன்னா ஒரு மாறிடும். இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம சொல்கிறேன். ஏன்னா அந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் இப்போ கோச்சாரத்தில் உள்ள கிரகங்களும் ஒன்று தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராகுவும் இப்போ கோச்சாரத்தில் இருக்கிற ராகுவும் ஒன்று தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வேறு கட்டத்தில் இருப்பார். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு இடத்துல இருப்பார். நல்ல இடத்துல இருந்தாருன்னா கஷ்டம் கம்மியாக இருக்கும், கெட்ட இடத்துல இருந்தாருன்னா கஷ்டம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, கஷ்ட நிலைக்கு வராரு, சுபத்தொடர்பு வெளியே வரதுனால கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் படி சொல்கிறது தான், கரெக்டாக சொல்கிறது கிடையாது. சரியா, ஒரு தோராயிரமாக சொல்கிறது தான் அந்த பலன்கள்லாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா கரெக்டாக சொல்லலாம். சரியா நேர்களே, அதுவும் ராகு வந்து தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகங்களை பார்ப்பார். அடுத்து செவ்வாய் பயிற்சி ஆச்சுன்னா செவ்வாய் ராகுவை பார்ப்பார். ஏன்னா ராகு கும்பத்தில் இருப்பார், செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் 10ஆம் இடத்துல இருப்பார். ராகுவை வந்து செவ்வாய் பார்ப்பார். கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக சொன்னேன். சரியா நேர்களே, இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா இருன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லோரும் நல்லா தான் இருக்க போகிறோம். கஷ்டத்தை சொல்லியா, கஷ்டம் தானே முக்கியம் மனுஷனுக்கு. சரியா, நல்லா இருக்கிறவனுக்கு கவனிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. படிக்கிற மாணவனுக்கு டியூஷன் தேவையில்லை, படிக்காத மாணவனுக்கு தான் டியூஷன் தேவை, ஃபெயில் ஆகிறவனுக்கு தான் டியூஷன் தேவை. ஸோ அதன் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியராக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன், நல்லபடியாக எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இந்த தசாபுத்தியை வச்சு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம், மற்றபடி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஜென்ரலாக வந்து தனுசு ராசிக்கு வந்து இப்போ உள்ள கோச்சார நிலைகள் நல்லா இருக்குது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 20/10/2025 மேலே தீபாவளிக்கு மேலே தரமான சம்பவங்கள் நடக்கும். வேறு நிலைக்கு போக போகிறீங்க, நல்ல இப்போ கண்டிப்பாக நடக்கும். சரியா, நல்ல விதமாக இருக்குது. நான் எந்த தம்மு மேல் போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க. இருந்தாலும் ஒரு நல்ல தம்மையெல்லாம் போடுறேன். தம்மையிலுங்கிறது என்னென்னா அட்ராக்ட் பண்ணுறது தான், உங்களை வந்து உள்ளே பார்க்க வைக்கிறது. சரியா, உங்களை உள்ளே பார்க்க வைக்கிறதுங்கிறது பெரிய வேலை கிடையாது. ஆனால் உள்ளே நான் என்ன விஷயம் சொல்கிறேன் அதான் ரொம்ப முக்கியம். அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சேருதா, அதான் ரொம்ப விஷயம். ரைட் நேயர்களே, தீபாவளி அன்றைக்கி ஒரு வழிபாடு பண்ணிடுங்க, சத்தியபாமா வழிபாடு பண்ணுங்கள். எல்லார் வீட்டிலும் லட்சுமி படம் இருக்கும். தனுசு ராசிக்குன்னு ஒரு லட்சுமி இருக்குது. சரியா, தனுசு ராசிக்குன்னு ஒரு லட்சுமி. என்ன லட்சுமி சார் அப்படி பார்த்தோம்னா, தனுசு ராசிக்குன்னு வந்து பாக்கியலட்சுமி. சரியா, பாக்கியலட்சுமின்னு ரம்மன் இருக்கு, லட்சுமி இருக்குது, லட்சுமி அவதாரம் நிறையா இருக்குது. ஸோ பாக்கியலட்சுமி படத்தை உங்களுக்கு நான் தர்றேன், வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. அந்த படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, விநாயகர் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா ராகு கேதுகள் இப்போ சரியில்லை இருக்கிறதுனால பக்த கணபதி படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறது, பலகாரம் பண்ணுறது, புது துணி கொடுத்துறது எல்லாம் செய்யுங்க. இதையும் ஒரு ஓரமாக வச்சு செய்யுங்க.
காலையில் எத்தனை மணிக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா 20ஆம் தேதி காலையில் பூஜைக்கு நல்ல நேரம் 9:15 to 10:15. சரியா, காலையில் 9:15 to 10:15 தான் நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருங்க. டைம் கரெக்டாக இருக்கும். வீட்டில் பலகாரமாக செஞ்சு பூஜை ஆரம்பிக்க நல்ல டைமாக இருக்கும். ஸோ 9:15 to 10:15 இந்த பூஜை ஆரம்பிச்சிருங்க. விநாயகர் படத்தை வந்து விநாயகர் மகாலட்சுமி படம், மற்ற படத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். முக்கியமாக 2 இருக்கணும். மகாலட்சுமி விநாயகர் படத்தை பன்னீரால் தொலைங்க, சுத்தமாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைங்க. ஒரு கெண்டியில் வந்து பூக்கள், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அடுத்து அருகம்புல் 3ஐயும் போட்டுருங்க. சரியா, போட்டுட்டு பூஜை பண்ணுங்கள், புனஸ்காரம் பண்ணுங்கள், விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள், கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி மகாலட்சுமியோட சோஸ்திரம் இருக்குது, அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சரியா, அந்த சோஸ்திரத்தை நான் சொல்கிறேன், அந்த சுலோகத்தை சொல்கிறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா, சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். பழைய வீடியோலாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். நானும் வீடியோ சொல்கிறேன், எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரில. இதை சொன்னவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர் பதவுமே சதா. இதை வந்து சொல்லுங்கள். சார் இது எனக்கு சொல்ல முடியலன்னு சொல்கிறவங்க லட்சுமி நாமத்தை சொல்லுங்கள், அஷ்டலட்சுமி சோதரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமி புட்டி, தனலட்சுமி புட்டி, தானியலட்சுமி புட்டி, திவ்யலட்சுமி புட்டி, திரைவலட்சுமி புட்டி, சௌபாகியலட்சுமி புட்டி, வீரலட்சுமி புட்டி, விஜயலட்சுமி புட்டி, ஐஸ்வர்யலட்சுமி புட்டி, சந்தானலட்சுமி புட்டி, மகாலட்சுமி புட்டி, கஜலட்சுமி புட்டி, பாக்கியலட்சுமியை போற்றி அப்படின்னு முடிங்க. பாக்கியலட்சுமிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா, பாக்கியம் கூடும். இந்த சுலோகம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அனுப்பிவிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து 3 இது சொல்லியிருக்கிறேன். பக்த கணபதி ஃபோட்டோ, பாக்கியலட்சுமி ஃபோட்டோ, சுலோகம் 3ஐயும் உங்களுக்கு அனுப்புவேன், ஃப்ரீயாகவே அனுப்புவேன். இதை நீங்கள் வந்து இப்போதைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும். அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். சரியா, இது போக சில தசாபுத்திக்கு சில வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதையும் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவர்கள் பண்ணுங்கள். தெரியாதவங்க ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கொடுத்து கேட்டுக்கோங்க. சரியா, தனிப்பட்ட முறையில் ஜோசியம் பார்க்குறவங்க நம்பருக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன், அதுபடி பார்த்து கொடுக்கலாம். ஓகே நேயர்களே, நல்லா இருக்குது. இப்போதைக்கு வந்து தனுசு ராசிக்கு கிரக நிலை நல்லா இருக்குது. சுக்கிரன், புதன், சூரியன், சனி பகவான், இந்த 4 கிரகங்களும் நல்லா இருக்குது. செவ்வாய் நிபந்தனைக்கு உட்பட்டு சில பலங்கள் கொடுப்பார். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வராரு, நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலங்கள் கொடுப்பார். 5, 12 கூடிய 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலுமே விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிபந்தனைக்கு உட்பட்டு சில நல்ல பலங்கள் கொடுப்பார். வாழ்த்துக்கள், தொடர்ந்து போடுறேன். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம், போராடம், உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பருக. அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள். தீப ஒளி திருநாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கட்டும், ஒரு ஒளியை கொடுக்கட்டும். எதிர்காலமான ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வரட்டும். இல்லத்தில் இன்பம் நிறையட்டும், சந்தோஷம் பெருகட்டும், நல்வழி பெருகட்டும், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.